137 ஓட்டு ஒரு தெருவோட ஓட்டுங்க இது. இந்த 137 ஓட்டுல தான் ஒரு எம்எல்ஏவே முடிவாகி இருக்காரு போன தேர்தல்ல. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இதை விட மோசமாவே போக போகுது. 48% ஓட்டு வாங்கிதான் ஆட்சி பிடிக்கணும்னு இப்ப அவசியம் இல்ல. ஜஸ்ட் 35% யார் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்கதான் ராஜா. திமுகவோட துரைமுருகன்ல இருந்துட்டு அதிமுகவோட பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகட்டும், பாஜகவோட வானதி சீனிவாசன் ஆகட்டும், லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்குமே இப்ப ஒரு விதமான நடுக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அது ஏன் தெரியுமா? கூட்டணிங்கிறது இப்ப கொள்கைக்காக இல்லைங்க, பயத்துக்காக. 1% ஓட்டு கூட வந்துட்டு, ஒத்த ஓட்டு கூட வந்துட்டு எதிரிக்கு வந்துட்டு சாதகமாகி கூடாது அப்படின்றதுனால ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி ரொம்ப தீவிரமாவே மும்மரத்தை காட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்திகள் குறித்து தான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெறும் தேர்தல் மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் சித்தாந்த போர்க்களம். 2021 தேர்தல்ல 5 முனை போட்டி கிட்டத்தட்ட 6 முனை போட்டினே சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. இப்ப 2026 தேர்தல் 4 முனை போட்டியா மாறி இருக்குது. அதிமுக, திமுக, இப்போதைக்கு தாவேகா மற்றும் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியா இருக்குது. இது மும்முனை போட்டியாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதுல லாபம் யாருக்கு? 137 ஓட்டு வித்தியாசம் வந்துட்டு ஒரு ஆட்சியே மாத்துமா? தமிழ்நாடு அரசியலோட ஜாம்பவான்களை வேக்க விறுவிறுக்க நிக்கிறாங்க. அது ஏன்னா கடந்த 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல ஐ பெரியசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 1,35,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அவரோட தொகுதியில எவன் வந்து நின்னாலும் அவர் அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் அங்க கிங்கா இருப்பாரு. ஆனா டி நகர்ல திமுகவுடைய வேட்பாளர் ஜே கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்ற ஓட்டு வித்தியாசம் வெறும் 137 தான். அதே போல காட்பாடியில ஐயா துரைமுருகன் அவர்கள் வெற்றி பெற்றது வெறும் 736 ஓட்டு வித்தியாசத்துலதான். ஒரு சீனியர் தலைவருக்கே இந்த நிலைமைனா மத்தவங்களை யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 137 மாதிரியான ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக தான் நடிகர் விஜய் அவர்களே வந்திருக்கிறாரு. அவர் யாரோட ஓட்ட பிடிப்பாரு? திமுக கூட்டணி ஓட்டையா, அதிமுக கூட்டணி ஓட்டையா? கடைசி வரைக்கும் பாருங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட 5 முனை போட்டி அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா இப்ப 2026 தேர்தல்ல 4 முனை போட்டியா வந்திருக்கு. அது மும்முனை போட்டியாவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெறும் 35% ஓட்டை எந்த கூட்டணி எடுக்குதோ அவங்க கோட்டைக்குள்ள ஈஸியா போயிடலாம். ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு ஒரு பவர் பேலன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு கட்சியோட சாமானிய தொண்டனை இப்ப புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, உங்க ஓட்டு மட்டும் இல்ல, உங்க பகுதியில் இருக்க ஒவ்வொரு ஓட்டுமே தங்கத்தை விட விலை அதிகமானது. 1% ஓட்டு மாறினாலும் உங்க தொகுதியோட எம்எல்ஏவே மாறி போயிடுவாரு. திமுக ஏன் வந்துட்டு இப்ப 26 கட்சிகளோட கூட்டணி வைக்குதுன்னு சொல்லி கேட்கிறாங்களே, அந்த 1% கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 100-200 ஓட்டு கூட மாறி போயிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திமுக வந்துட்டு 26 கட்சிகளை இணைத்து கொண்டு கூட்டணியை வந்துட்டு வலுப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா பாஜகவோட கூட்டணியில பாத்தீங்கன்னாக்கா அதிமுக, அமமுக, தமாக போன்ற ஒன்னத்துக்கு உதவாத ஓட் பேங்கே இல்லாத கட்சிகள் இருந்தாலும் அதுல அதிமுகவுக்கு மட்டும்தான் ஓட் பேங்க் இருக்கே தவிர பாஜகவுக்கு கூட சொல்லபடியான ஓட் பேங்க் கிடையவே கிடையாது. அதிமுக ஓட் பேங்கை வந்து கபலீகரம் பண்ணி பாஜக இது வரைக்கும் தன்னை காட்டிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய கூட்டணியும் அதுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த தீவிரத்தை உணர்ந்துதான் திமுக வந்துட்டு 26 கட்சிகளை வந்து தன்னோட கூட்டணிக்குள்ள மெகா அளவில் அமைச்சு எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பை கொடுத்து உதயசூரியன் சின்னத்துல அதிகப்படியான பேர் வந்து போட்டியிடுறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் வீடியோ ஓபன் சொன்னீங்க, அந்த முக்கியமான ரகசியம் அது இதுதான். திமுக இப்ப கொங்கு மண்டலத்துல இருக்க சின்ன சின்ன கட்சிகளையும் தென் மண்டலத்துல இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளை குறிவைக்கிறதுக்கு காரணம், அங்கதான் 2021 தேர்தல்ல 10,000க்கும் குறைவான ஓட்டு வித்தியாசம் பல தொகுதிகளை வந்துட்டு திமுக கையை விட்டு போச்சு. அதை சரி கட்டதான் இந்த 26 கட்சி மெகா கூட்டணியை திமுக ஏற்பாடு பண்ணிருக்கு. விஜயோட டிவிகே கட்சி 13%ல இருந்து 14% ஓட்டு வாங்கும்னு சர்வே சொல்லுது. விஜயோட தாவேகா கட்சி கிட்டத்தட்ட 8 முதல் 10% ஓட்ட வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வேக்கள் வந்து சொல்லிட்டு இருக்குது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே, அந்த 8 முதல் 10% ஓட்டு அப்படின்றது திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள்ட்ட இருந்து பிடிக்கிற ஓட்டு இல்ல, அதிமுகவுக்கு போக வேண்டிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் தான். அப்ப யாருக்கு நஷ்டம் வர போகுதுன்னு இப்ப வெளிப்படையா தெரியுதுங்களா? ஒரு பக்கம் சசிகலா அதிமுகவுக்கு இன்னும் குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் பாமகவை காலி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல தாவேக்கா தனியா நின்னாக்கா பாதிப்பு பாஜக அதிமுகவோட என்டிஏ கூட்டணிக்கு தான்றது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இந்த சூழல்ல ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியல் சூழ்ச்சியையும் பாஜக வச்சிருக்குன்னு சொல்லலாம்.
ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்களுக்கு ஒன்னாவது தேர்தல்கள் இதுவரைக்கும் நடந்திருக்குது. ஆனா இந்த தடவை கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டுக்கு தனியா ஏப்ரல் 23ஆம் தேதியும் தேர்தல் நடக்கும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. இந்த 2 வாரம் தள்ளி போனதுக்கு கிட்டத்தட்ட வெளிப்படையா சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, விஜயோட தாவேக்காவை கூட்டணி பேரத்துக்குள்ள கொண்டு வந்து எப்படியாவது குதிரை பேரம் பண்ணியாவது தாவேக்காவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக கங்கணம் கட்டி இருக்குது. இப்ப தாவேக்காவை பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுனால சாதகமாக போறது திமுகவுக்கா பாஜகவுக்கான்னு பார்த்தா இப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏன் அறிவிக்கப்பட்டது அப்படின்றது. எப்பவும் போல கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஒன்னா நடக்காம ஏன் நமக்கு மட்டும் 2 வாரங்கள் தள்ளி போகுது தேர்தல்? இங்கதான் ஒரு மாஸ்டர் பிளானே இருக்குது. மார்ச் 30 வரைக்குமே வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி கட்டம். இந்த இடைவெளியில தான் சிபிஐ விசாரணையில இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இன்னும் 1 வாரம் 10 நாளுக்குள்ள என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் துடிக்குது. ஏன் தெரியுமா? ஒன்றிய அரசோட உளவுத்துறை கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட் தான் விஜய் தனியா நின்னா அது திமுகவோட கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டுகளை ஈஸியா விஜய் அவர்கள் பிரிச்சுவாருன்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சாங்க. ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. விஜய் பிரிக்க போறது திமுக ஓட்டு இல்ல, அதிமுகவோட கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய ஓட்டுக்களை தான் விஜய் அவர்கள் காவு வாங்க போறாராம். இது மட்டும் நடந்ததுனாக்கா திமுகவுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு ரெட் கார்பெட்டை விரிச்சு வச்ச மாதிரி திமுகவுக்கு ஈஸியா வெற்றி கணி கிடைச்சிடும் சொல்லிட்டு டெல்லிக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்குது. அதனாலதான் மாற்று அரசியல் பேசக்கூடிய விஜய தங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து அந்த 0.5% 2.25% வரைக்கும் இருக்கக்கூடிய அதிமுக அந்த கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய சிறுபான்மை சமூகத்துடைய ஓட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதை தங்கள் கூட்டணிக்குள்ள தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதுக்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவிச்சா அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு அவர் பேசின பேச்செல்லாம் அவருக்கே யமனாகி போயிடும். அவரோட ரசிகர்களை அவர் முகத்துல தூணு சொல்லி காரி துப்புவாங்க. அதே போல இந்த புளோட்டிங் ஓட்டர்ஸ் சொல்லக்கூடியவர்களுடைய ஓட்டுகளும் பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா திரும்பவும் திமுக கூட்டணிக்கு சாதகமா போயிடும். என்னதான் 4 முனை போட்டி 3 போட்டின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் கூவினாலும் களத்துல உண்மையிலேயே நடக்க போறது 2 பேத்துக்கு தான் போட்டி. அது திமுக வெர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இத சொல்லி அடிக்கிற கில்லியா நிக்க போறது திமுக தான். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டு மக்களின் இதய கனியாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஜெயிக்க போறாருன்றதான் இந்த 2026 தேர்தல் சொல்ல போற தீர்ப்பா இருக்க போகுது. ஆக மொத்தத்துல கொள்கை இல்லாம கூட்டணி வைக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த 2026 தேர்தலை கொடுக்க போறது செருப்படி. திராவிட மாடல் நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்க போறது வெற்றிப்படி. 2016 மக்கள் நல கூட்டணி எப்படி திமுகவுக்கு எதிராக ஓட்டுகளை பிரிச்சதோ அதே மாதிரியான நிலைமைதான் இப்ப 2026 10 ஆண்டுகள் கழித்து விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியோட ஓட்டுகளை சல்லியா பிரிக்க போறாரு. மக்களே, விஜய் பிரிக்க போற ஓட்டு திமுகவை வீழ்த்துமா இல்ல அதிமுக என்டிஏ கூட்டணியை காலி பண்ணுமா? விஜய் பாஜகவுக்கு பயந்து அவங்களோட கூட்டணி வச்சாக்கா அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? இந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்தோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்கள். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.